வணக்கம். சென்னையில் தாய்லாந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் போட்டிருந்தாங்க. அது கூடவே ஃபர்னிச்சர் எக்ஸிபிஷனும் இருந்தது. இது சென்னை ட்ரேட் சென்டரில் நடந்துட்டு இருந்தது. பொங்கல் சமயத்தில் காணும் பொங்கல் அன்னைக்கு போயிருந்தோம். உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ருபீஸ். எல்லோரும் வாங்கிட்டுருக்காங்க. டிக்கெட் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே என்ட்ரு ஆனதுமே முதல்ல ஃபர்னிச்சர் எக்ஸிபிஷன் தான் இருந்தது. எய்ம் ஃபர்னிச்சர் பார்க்குறது இல்லை, நம்மளுக்கு தாய்லாந்து எக்ஸிபிஷன் பார்க்கணும். ஆனால் வழி இப்படி தான் விட்டுருந்தாங்க. முதல்ல ஃபர்னிச்சர் எக்ஸிபிஷனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தாய்லாந்து ஷாப்பிங் ஃபெஸ்டிவலுக்கு போகிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. இல்லை ஃபர்னிச்சர்ஸ், இந்த ஃபர்னிச்சர் பாருங்களேன், ரா வுட் ஃபர்னிச்சர், உள்ளங்கையில் தாங்கிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு சேர் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. உள்ளங்கையில் தாங்குறாங்க. இந்த சோஃபாஸ் எல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. டைனிங் டேபிள்லாம் மார்பிள் டைனிங் டேபிள் இருக்கும். அண்ட் தென் ஃபுல்லாக ரோஸோட் டீ கோட் ஃபர்னிச்சர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே ஷெல்ஃபு, கார்னர் ஷெல்ஃப். இங்கேருந்து தாங்க இனி தாய்லாந்து எக்ஸிபிஷன் ஆரம்பிக்குது. இது அவங்களோட ஸ்டாச்சூஸ் அண்ட் டிஸ்பிளே ஐட்டம்ஸ், அண்ட் தென் அவங்களோட மோடா அந்த மாதிரி அந்த டீபாய் அண்ட் சீட்டர் ஐட்டம்ஸ் பாருங்களேன், நல்லா இருக்குது. இந்த ஓரமாக போட்டிருக்காங்களே. அப்புறம் இதெல்லாம் அந்த தாய்லாந்து தாய் கிளேன்னு சொல்லுவாங்க, அதில் பண்ண ஐட்டம்ஸ். இது எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் ஒவ்வொன்றுமே 200லேருந்து அதுக்கு மேலே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. பெயின் கில்லர்ஸ் வரைக்கும் நிறையா வச்சுருந்தாங்க. அதான் வச்சுட்டு போயிட்டார் யாரோ பார்த்துட்டு. அண்ட் தென் இது என்னன்னு எடுத்து பார்த்தா உள்ள மிரர், நம்ம பர்ஸ்லலாம் வச்சுக்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருந்ததுங்க. அப்படியே பார்த்துட்டே வரணும். ஆனால் கூட்டத்தில் எதையுமே நின்று பார்க்குறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த டேபிளை அக்சஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் நின்று தான் இந்த பொம்மை இருக்கிற இடத்த பிடிச்சேன். அதெல்லாம் க்யூட்டாக அங்கே பக்கத்தில் பாருங்களேன், குட்டி குட்டியான அனிமல்ஸ், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. டிஸ்பிளேக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். க்யூட்டாக இருக்குது பாருங்கள் அனிமல்ஸ். எல்லாமே அந்த 1 இன்ச் 2 இன்ச்சுக்குள்ளே தான் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அதில் ஒரு வாத்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் என்னால் அதை எடுத்து பார்க்க முடியல. பாருங்கள், ஒரு கொக்கு மாதிரி இருக்குது. அதை என்னால் அதை ஜூம் பண்ணி கூட காட்ட முடியல. குட்டி குட்டியாக இருந்தது. ரொம்ப நேரமாக அதையே நின்று பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த முத்துக்கள், பேர்ல்ஸ், அப்புறம் இன்னொரு கடையில் இந்த டாய்ஸ், டால்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய குழந்தைங்க அதெல்லாம் எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் நேரம் அந்த குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு, ஆனால் எதையும் பக்கத்தில் பார்க்க முடியல. இந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள், நல்லா இருந்தது. ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸ் இங்கேயும் கிடைக்கிது. ஆனால் இதனுடைய குவாலிட்டி கொஞ்சம் இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த தாய்லாந்து எக்ஸிபிஷனில் நல்லா இருந்ததுங்க. இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம், எல்லா ஃப்ளவர்ஸுமே அந்த ஊர்க்காரங்க வச்சுருந்த ஸ்டாலில் நல்லா இருந்தது. இங்கே நம்ம இந்தியன்ஸும் நிறைய ஸ்டால்ஸ் வச்சுருந்தாங்க பாருங்கள். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இங்கேயே நமக்கு கிடைக்கக்கூடியது தான். அங்கேருந்தும் இம்போர்ட் பண்ண திங்ஸும் நிறையா இருந்தது. அதுவும் நிறைய பேர் எல்லாம் நிறைய வாங்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி எக்ஸிபிஷன்ஸில் பார்க்கும்போது நமக்கு அங்கே போகாமையே அந்த ஒரு திங்ஸை நமக்கு வாங்கின ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். எனக்கு நல்லா இப்படி சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். இது ஸ்டட்ஸு, கிளிப்ஸு, இதெல்லாம் சின்ன குழந்தைங்க வந்திருந்தாங்கன்னா நிறைய வாங்குவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே இந்த கிளிப்ஸு, இந்த கடையில் கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருந்தது, அழகாகவும் இருந்தது. நல்ல இந்த கேட்ச் கிளிப்ஸே ரொம்ப விதவிதமாக இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல டீனேஜர்ஸ் அண்ட் சின்ன குழந்தைங்கள்லாம் நல்லா வாங்கிட்டு இருந்தாங்க. அங்கேயே ப்ரைஸ் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் நமக்கு ஒன்றையும் இங்கே கேட்க வேண்டிய அவசியமே இருக்கலை. ஆனால் ஒவ்வொரு திங்ஸுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்ததுங்க. ஆனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருந்ததுனால
அந்த காஸ்ட்டை பற்றி நிறைய பேர் கவலைப்படலை, வாங்கிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் 100 கீழே இருக்கும்போது நமக்கு வந்து அவ்வளோ காஸ்ட்டை பற்றி யோசிக்க தோணாது. இதெல்லாம் அந்த சில்வர் ஜுவல்லரி. அதில் வந்து இது வந்து கொரியன் கலெக்ஷன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. எல்லாம் கொரியன் திங்ஸு. அதுலேயும் பேகு, அந்த பேக்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பேக்ஸு, அந்த பவுச்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தென் பீட்ஸ், குழந்தைங்களுக்கான பீட்ஸு, ஹேர் பேண்ட்ஸ். இது வந்து தலைவலி தைலம், அப்புறம் எல்லாமே ஆயுர்வேதிக், ஹெர்பல். இது அந்த ஸ்மெல்லே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த எடுத்து அது மோந்து பார்த்தா அந்த கையிலேருந்து அந்த ஸ்மெல் போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. கடைசி வரைக்கும் அது போகவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா பர்ஃப்யூம்டாக இருந்தது, விதவிதமாக இருந்தது. அந்த மாதிரி சாதாரணமான ஜுவல்லரி கூட போட்டிருந்தாங்க. அண்ட் தென் எல்லா இடத்துலையும் அந்த ஸ்டட்ஸு, செயின்ஸ் தாங்க. இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடை. நல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. நல்ல புதுசாக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ப்ளூபெர்ரி, ராஸ்பெர்ரி எல்லாமே இருந்துச்சுங்க. அப்போ இந்த கடை தாங்க டாப்பாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. எல்லாம் உடன் திங்ஸ். அதுவும் அவங்க அந்த லேடி, தாய்லாண்ட் லேடி தான் உட்காந்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உடன். எல்லாமே அந்த ஸ்பூன்ஸ்லேருந்து கரண்டி எல்லாமே அந்த இது பாருங்களேன், நம்ம மசாலாலாம் இடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற உரல் உடனில் நல்லா இருந்தது. அந்த பவுல்ஸ் எல்லாமும் நல்லா இருந்தது. அந்த ட்ரேஸ் எல்லாம் கூட அழகாக இருந்தது. இது பாருங்கள், ஒரு பூ மாதிரி. இதுவே 2000 அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வுட்டில் வந்து மசாஜ் பண்ணுற திங்ஸ் நிறையா இருந்தது. இந்த ட்ரே கூட நல்லா இருந்தது. ஒரு கிட்டி, ஹலோ கிட்டி மாதிரி இதுலேயும் ஒரு ட்ரே இருக்குது. வெரைட்டியாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறக்கே எல்லாம். நல்ல எல்லாமே வுட்டில் பண்ணது தான். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நேரம் இதைத்தான் எடுத்து பார்த்துட்டு வாங்கலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி வாங்க வேண்டாம் அப்படின்னு வந்துட்டோம். நிறைய ஸ்டால்ஸு, அதை எல்லாமே நிறைய மோஸ்ட்லி எல்லாம் இந்தியன் ஸ்டால்ஸ் இருந்ததுங்க. நார்த் இந்தியன் ஸ்டால்ஸ் நிறையா இருந்தது. இந்த ஜுவல்லரி கூட நல்லா இருந்தது. ஒரு மாதிரி காஷ்மீரி சில்வர் ஜுவல்லரி மாதிரி இருந்தது. ஆக்சுவலி இது எந்த நம்ம கண்ட்ரியா இல்லை தாய்லாண்டான்னு தெரியல. இந்த பேக்ஸ் எல்லாம் கூட நல்லா இருந்தது. அடுத்தது இந்த பேக் ஸ்டாலில் இது இங்கேயும் கிடைக்கிது. பட் இங்கே கிடைக்கிறத விட அதனுடைய குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த எக்ஸிபிஷனில் இருந்தது குவாலிட்டி நல்லா இருந்தது பேக்ஸ் எல்லாம். பட் இந்த பேக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அதை விரும்பி வாங்குவாங்க. இந்த மாதிரியெல்லாம் நல்லா இருந்தது பேக்ஸ் எல்லாம். அப்புறம் இந்த மணி கொஞ்சம் அப்படியே சைலண்ட்டாக இதை கேளுங்க. அந்த பெல்லை அடித்து காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த சவுண்டு. இதெல்லாம் ஹைதராபாத் பேர்ல்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ். நல்ல அழகழகான டிசைனில் இருந்தது. வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வந்திருந்தால் நல்லா வாங்கியிருப்பாங்க. என்கிட்ட ஆல்ரெடி எல்லாம் நிறையா இருக்கிறதுனால நான் அப்படியே நல்லா ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். நிறைய பேர்ல்ஸ் இருக்குது. அந்த கலர் ஸ்டோன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்டோன் ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் ட்ரை ஃப்ரூட்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இது ப்ரிசர்வ்டு ஃப்ரூட்ஸ். எல்லாம் ட்ரை பண்ண ஃப்ரூட்ஸ். இதெல்லாமும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாதாம் கூட ரொம்ப வித்தியாசமாக கொஞ்சம் நீட்ட சைஸில் இருந்தது. நம்ம இங்கே வந்து கொஞ்சம் அகல சைஸில் பாதாம் பார்ப்போம். அங்கே வச்சுருந்தது வந்து கொஞ்சம் நீட்ட சைஸில் பாதாம் இருந்தது.
டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. இங்கே எல்லாருமே நிறையா எடுத்து டேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்கவுங்க வர்றவங்க 1, 2 டேஸ்ட் பண்ணிட்டு போவோம். இந்த வால் ஹேங்கிங்ஸ் அண்ட் டிஸ்பிளே ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அது பாருங்கள், கணேஷா அண்ட் தென் ஐடல்ஸ். இந்த கடை தாங்க செம்ம சூப்பராக இருந்தது. இது எல்லாமே அந்த பீங்கான் போர்சிலன் ஐட்டம்ஸ், தாய்லாண்ட் ஐட்டம்ஸ்னு நினைக்கிறேன் எல்லாமே. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த போர்சிலன் ஐட்டமில் அந்த மேலே பண்ணியிருக்கிற ஒர்க்கு சொல்லிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. மேலே நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது மேலே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்களேன், இந்த ஃப்ளவர் மாதிரியான பிளேட்டு, அந்த பீகாக், அந்த ஜக்கு, அந்த டக், ஸ்வான், அவுல் அப்படின்னு நிறையா இருந்தது. அந்த பேஸ்கெட்லாம் கூட நல்லா இருக்குது பாருங்கள். மேலெல்லாம் ஃபுல்லாக சாண்ட்லியர்ஸ், அதுவும் இந்த மாதிரியான ஒர்க்கில் பண்ணது தான், கிளாஸில் பண்ணதுன்னு கிளாஸில் பண்ணி இந்த ஒர்க்கோட பேர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல சாண்ட்லியர் டிசைன்ஸ் எல்லாம். இந்த டீ பாட் செட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. டீ பாட், இந்த ஜக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மொஹல் ஜக் மாதிரி, இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ் எல்லாமும் நிறையா இருந்துச்சு. இந்த கடை தான் ஃபுல்லாக அப்படி பார்க்குறக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. அடுத்தது இந்த சின்ன சின்ன இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வால் மவுண்ட்ஸ் நிறையா, ராமர்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. புத்தர், ராமர். அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த பேஸை வந்து அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கலரிங் வந்து அங்கேயே பண்ணுறாங்க. இந்த ஆர்டிஷன் வேலை பண்ணுறத நம்ம பார்த்துட்ருக்க முடிஞ்சுது. பொறுமையாக உட்காந்து அங்கே அழகாக பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சில ஸ்டால்ஸில் இந்த மாதிரி நம்ம அந்த ஆர்டிஷன்ஸே அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் இது வந்து நேம் பிளேட், இந்த வீட்டுக்கெல்லாம் வைப்போம் இல்லையா நேம் போர்டு, அந்த நேம் போர்டு வந்து செராமிக்கில் அங்கேயே நமக்கு வேண்டியதை செஞ்சு தராங்க. இது எல்லாமும் வால் ஹேங்கிங்ஸ், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் மாதிரி நல்ல ஒரு ஹேண்ட் ஒர்க், எல்லாருமே ஹேண்ட் கிராஃப்டட் திங்ஸு பார்க்குறக்கும் அழகாக இருந்தது. ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி நிறைய பிக்சர்ஸ் அண்ட் வால் ஹேங்கிங்ஸ் இந்த ஏரியாவில் நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் தென் பிராஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் இனி சமையல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது. இந்த இடத்துல இந்த சாப்பர்ஸ், கட்டர்ஸ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ். இது வந்து ஸ்டவ் மேலேயே யூஸ் பண்ணக்கூடிய பார்பெக்யூ. நல்லா அதில் ரோஸ்ட் பண்ணாங்க, நல்லா தான் இருந்தது. பீட்ஸு, அப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையான அந்த சாப்பர்ஸ், கட்டர்ஸ், அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமும் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த புல்லட் பிளெண்டர்னு சொல்லுவோமே, புல்லட் மிக்சி, அதுவும் ஒரு ஸ்டால் இருந்தது. இதெல்லாம் ஹெர்பல் பவுடர்ஸ், நிறைய விதமான ஹெர்பல் பவுடர்ஸ். இது வந்து வீட்லேயே நம்ம நிலக்கடலை, தேங்காய், அப்புறம் எள் இதெல்லாம் வச்சு நம்ம வீட்லேயே எண்ணெயை செக்கு எண்ணெய் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். வீட்லேயே நமக்கு எண்ணெய் எடுத்துக்கிற மாதிரியான ஒரு மெஷின், அதுவும் ஒரு ஸ்டாலில் இருந்தது. அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இது வந்து ஒரு குட்டி மினி கூலர் மாதிரி, உள்ள ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு நம்ம கூலர் மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் தென் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், சுடிதார்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. லக்னோ ஒர்க். இது வந்து ஒரு வேக்யூம் கிளீனர், சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் இது வந்து ஆயிலே இல்லாமல் நம்ம எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்நாக்ஸு, நிலக்கடலை, இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் கூட ரோஸ்ட் பண்ணிக்கலாம், ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது. அப்பளம்,
இதெல்லாம் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் விதவிதமாக இருந்தது. செப்பல்ஸ் அண்ட் தென் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், குர்தாஸ், சுடிதார் மெட்டீரியல் அண்ட் தென் பெட் ஸ்ப்ரெட்ஸ், blankets, chudidars, kurtas, and then spread இதுவும் கவுன் அண்ட் இது ஏதோ கேம்ஸ், கிட்ஸுக்கு கேம்ஸ் ஸ்டால். அப்புறம் இங்கே எல்லாமே ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நம்ம எடுக்கும்போது ஒயிட்டுங்கிறதுனால அதெல்லாம் ப்ரீச் ஆகிடுச்சு. க்ளீனிங் ஐட்டம்ஸ், மாப், அப்புறம் இது பாருங்கள், ஒட்டடை அடிக்கிறதுக்கு ஃபேன் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஐட்டம். அப்புறம் ப்ரஷஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் சாஃப்ட் டாய்ஸ், இதை வந்து ஸ்நாக்ஸ், ராஜஸ்தானி பிக்கல். எந்த எக்ஸிபிஷனுக்கு போனாலும் இதில் ஒரு 2 பிக்கிள் டேஸ்ட் பண்ணிட்டு வந்துடணும். நிறைய ஒரு சில டைமில் அந்த கடுகு மாங்காய்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ராஜஸ்தானியில். அந்த ஸ்வீட் பிக்கிள் எல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கலாம். அண்ட் தென் இது வந்து சிறுதானியத்தில் செஞ்ச ஸ்நாக்ஸ் நல்லா இருந்தது. இதில் வந்து ராகியில் முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் சோளத்தில் அகத்திக்கீரை பவுடர், அந்த மாதிரியெல்லாம் சேர்த்து பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் க்ளீனிங் திங்ஸ். அப்புறம் இந்த பக்கம் எல்லாம் ஃபுட்டு. ஃபைனலாக எல்லாம் ஃபுட் ஸ்டால்ஸ், எல்லாம் நிறைய விதமான ஃபுட்ஸ் இருந்தது. ஆனால் அந்த டேபிள் பார்க்கவே போக முடியல, அவ்வளோ கூட்டம். எங்கேயான ஒரு இடத்துல கேப் கிடைக்கிற இடத்துல தான் அப்படி பார்க்க முடிஞ்சுது. பணியாரம், போளி எல்லாமே இருந்தது. அண்ட் தென் வாஃபிள்ஸ் எல்லாம் கூட இருந்தது. வாஃபிள், ஐஸ்கிரீம், அப்புறம் இது அங்கே ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, ஸ்வீட் கார்ன் எல்லாமே இருந்துச்சு. சாக்லேட் ஃபவுண்டன், சமோசா, எல்லா ஐட்டம் இருந்தது. அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு வெளியே வந்துக்கலாம். அண்ட் தென் காஃபி, கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபி குடித்தா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே பீனட்ஸ், அந்த ரோஸ்டட் பீனட்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க டேஸ்ட்டுக்கு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க, எக்ஸிபிஷன் முடிஞ்சுது. ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் ஓவர். கடைசியாக இந்த ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ வெளியே போயிடலாம். தாய்லாண்ட் ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் முடிஞ்சுது, பார்த்தாச்சு. நீங்களும் பார்த்தீங்களா? நீங்களும் என்ஜாய் பண்ணிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. Pencil, brush the corners with the ball.